பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாயிருக்கிற அன்பின் கடவுளே, இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே கிருபையாயிரும், கிறிஸ்து இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவி அன்பாயிரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில் 224வது கீர்த்தனை, தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று இணைந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், ஆயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து திட்டாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து நம்மை மறைந்து இயேசு கடிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாம் கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திரியேக கடவுளை நாம் சேர்ந்து போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுசேஷத்தில் நம்பிக்கையை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாவது பொதுவான பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாய் இணைந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த பெண் குழந்தை ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்கான திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 8. சங்கீதம் 8 வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் மெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்றார் என்பவைகளே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானங்களும்
உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக மீண்டும் உங்களை சந்தித்து வாழ்த்துகிறதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களுக்கு எல்லாரிலையும் ஆற்றலையும் இந்த நாட்களினுடைய சுகத்தையும் இந்த தொற்று நோயினுடைய எல்லா தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பையும் தந்து வழி நடத்துவாராக. தென்னிந்திய திருச்சபை ஒழுங்குப்படி இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் பெண் குழந்தையின் எதிர்காலத்தை உறுதி செய்தல். பெண் குழந்தையின் எதிர்காலத்தை உறுதி செய்தல். Assuring a future for girl child. இந்த கேர்ள் சைல்ட் சண்டே வாக பெண் குழந்தை ஞாயிறாக இது அனுசரிக்கப்படுகிறது. எனவே ஒய் கேர்ள் சைல்ட் சண்டே, எதற்காக பெண் குழந்தை ஞாயிறு என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பினால், தென்னிந்திய திருச்சபை கடந்த இந்த 70 ஆண்டுகளுக்கும் அதிகமான திருச்சபை வாழ்விலும் பணியிலும் ஊழியத்திலும் பல்வேறு புதிய முயற்சிகளை சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை வழிபாட்டில் இணைத்து சிந்திக்க அது முயற்சி எடுத்திருக்கிறது. அவைகளில் ஒன்று பெண் குழந்தையினுடைய வாழ்வில் திருச்சபையின் பணி. எனவே அதை மையப்படுத்தி பெண் குழந்தை ஞாயிறு என்று ஆண்டுக்கு ஒரு ஞாயிறு, நவம்பர் 14 சில்ட்ரன் டே. எனவே அதை மையமாக கொண்டு அதை முன்னோ பின்னோ வருகிற அந்த ஞாயிறு பெண் குழந்தை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. இது ஏறக்குறைய 2010 முதல் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் ரொம்ப குறிப்பாக 2014 2019 வரை தென்னிந்திய திருச்சபை ஒரு இன்டென்சிவ் கேம்பெயின் ஆன் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் என்கிற வகையில் ஒரு முயற்சி எடுத்தது. அதனுடைய நிறைவாக ஒரு ஆவணத்தையும் வெளியிட்டார்கள். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி என்று ஒன்றை தென்னிந்திய திருச்சபை வெளியிட்டிருக்கிறது. இதில் இருக்கிற நிறைய செய்திகளை கூட இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் அப்படி ஒரு முயற்சி இருக்கிறது என்கிற செய்தியோடு இந்திய அரசாங்கம் எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டிகல்ஸ் லா கொண்டு வந்திருக்கிறது என்கிறதை குறித்தும், அதற்காக ஒவ்வொரு பேராயத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சிஎஸ்ஐ சினாட், சிஎஸ்ஐ சேவா எடுத்த பல்வேறு பணித்திட்டங்கள் அதில் இருக்கிறது. அவைகளை குறித்து நாம் நிச்சயமாய் பெருமைப்படுகிறோம். இவ்விதமான பணி தொடர தென்னிந்திய திருச்சபையினுடைய பல்வேறு குழுக்களையும் அமைப்புகளையும் நாம் வாழ்த்துகிறோம். எனவே பெண் குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே எதிர்ப்பு அதிகம். வளர்ப்பில் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் பொறுப்பும் அதிகம். பெண் குழந்தைகளை குறித்து நமக்கு இருக்கிற மதிப்பீடு அது செலவு, வருமானம் கிடையாது என்ற ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அது தவறான மதிப்பீடு. அந்த மதிப்பீடுகளை எல்லாம் கடந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இதில் இருக்கிற இன்னொரு செய்தி. இந்த அருளுரையின் நோக்கம் சிறு பெண்ணே எழுந்திரு, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு, நிமிர்ந்து நில் என்று ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பெண் குழந்தைகளுக்கு, அதில் அதனுடைய பெற்றோர்கள், இந்த சமூகம், சபைக்கு
ஒரு அதற்கான ஒரு எழுப்புதலை உருவாக்க வேண்டும் என்பது இதனுடைய இன்னொரு நோக்கம். எனவே பாப்பா பாட்டு பாடிய பாரதி பாப்பாவை பற்றி நிறைய பாடல் சொல்லியிருக்கிறார். அதில் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, பாரில் யாருக்கும் அஞ்சா ஞான செருக்கு வேண்டும் என்று பெண்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இன்றைக்கு டிவி, செல், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பல விஷயங்கள் அறிமுகமான பிறகு இந்த ப்ரைவேட் எஜுகேஷன், டியூஷன், எஜுகேஷனில் ப்ரைவேட்டைசேஷன் இவைகள்லாம் வந்த பிறகு குழந்தைகளால் ஓடியும் விளையாட முடிவதில்லை, கூடியும் விளையாட முடிவதில்லை என்பது யதார்த்தமான உண்மை. எனவே இவைகளையெல்லாம் மனதிலே கொண்டு பல்வேறு விதங்களில் மனநிலை குன்றியவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள். அதிலும் பெண் குழந்தைகள் கொஞ்சம் கூடுதலான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். எனவே அதை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த பாதிப்புகளில் எவ்விதமான பாதிப்புகளை குழந்தைகள் சந்திக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிற தகவல்கள், குழந்தை தொழிலாளர்கள், சைல்ட் லேபர், அது சட்டத்துக்கு எதிரானதாக இருந்தாலும் ஆனால் யதார்த்தத்தில் அது நடைமுறையில் இருக்கிறது. மனித கடத்தல், அதுவும் பெண் குழந்தைகளை கூடுதலாக கடத்துகிறார்கள். எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். குழந்தை மாற்றுத்திறனாளிகள், ஃபிசிக்கலி சேலஞ்ச் சைல்டு, பேரிடர் காலங்களில் அதிகமாய் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும். அதில் குறிப்பாக சுனாமி, புயல், பெருவெள்ளம், கொரோனா போன்றது, போர்க்காலங்கள், தேர்வு காலங்கள், காதல் தோல்வி, இப்படி பல காலகட்டங்களில், சூழல்களில் இந்த பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். போதை மருந்துக்கு கட்டாயத்தின் பேரில் இவர்கள் அடிமைகளாக இந்த குழந்தைகள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த குழந்தைகளை குறித்து திருச்சபை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெண் குழந்தை ஞாயிறு என்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்கிறோம். எனவே பெண் குழந்தை ஞாயிறு உண்மையில் குழந்தைகளே நமக்கான பெருங்கொடை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். குழந்தைகள் குடும்பத்தின் அடையாளம் மட்டுமல்ல, ஆசீர்வாதம், குடும்பத்தின் மகிழ்ச்சி, குடும்பத்தின் நிறைவு. ஒரு குழந்தையின் வரவு குடும்பத்தில் எவ்வளோ பேர் மகிழ்ச்சியையும், ஒரு தன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பெற்றோர்கள் அடைகிற தன் பிறப்பின் நிறைவை கண்டதாக நினைக்கிற அந்த நிறைவு குழந்தையின் பிறப்பில் இருக்கிறது. எனவே பெண் குழந்தைகள் சமூகத்தின் கொடை. பெண் குழந்தையை வளர்ப்பதில் குடும்பத்தையும் கடந்து சமூகத்திற்கு பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தோடு இணைந்து இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் திருச்சபைக்கு பொறுப்பு இருக்கிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை அது மண்ணில் பிறக்கையில், அது அன்னை வளர்க்கையில் என்று சொல்வதனுடைய பொருள், தாயும் ஒரு பெண். ஒவ்வொரு பிரசவத்திலும் குழந்தை மட்டும் பிறக்கவில்லை, ஒரு தாயும் பிறக்கிறாள் என்கிறதை இந்த இவ்விதமான செய்திகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே ஒரு குழந்தை வளர்ப்பிலே குடும்ப கல்வி, அது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்.
கல்வி நிலையங்கள், சமூக சமய கூடுகைகள், தொழுகைகள், அரசு, இப்படி ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சியிலும் வாழ்விலும் இந்த கூட்டு முயற்சி தான் ஒரு தரமான குடிமக்களை உருவாக்குகிற ஒரு செயல் ஆகும். எனவே கடவுள் எத்தகைய குழந்தையின் மேல் அதிக அன்பு வைக்க நம்மை அழைக்கிறார்? கடவுள் எத்தகைய குழந்தைகள் மீது அன்பு வைக்க நம்மை அழைக்கிறார்? அழகாக இருக்கிற குழந்தைய நேசிக்கிறது, கொஞ்சிறது ரொம்ப எளிது, அது தேவை. ஆனால் அதையும் கடந்து நம்முடைய அன்பு விரிவானதாக இருக்க வேண்டும். சாலை ஓர குழந்தைகள், ஸ்ட்ரீட் சில்ட்ரன், ஃபுல் ஆர்ஃபன்ஸ், இந்த சமூகத்தால் அனாதைகளாக்கப்பட்டவர்கள், சூழல் அவர்களை திக்கற்றவர்களாக மாற்றியிருக்கிறது. மைக்ரண்ட் சில்ட்ரன், புலம்பெயர்ந்தவர்கள், காணாமல் போனவர்கள், அகதிகள், பிறந்த தாய்மண்ணை விட்டு பல்வேறு சூழல்களில், குறிப்பாய் போர் சூழல்களில் தன் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள், அகதிகள், அவர்களுடைய குழந்தைகள். உலகத்தின் எந்த பகுதியில் போனாலும் சில நாடுகளில் மட்டும்தான் அதற்கான சிறப்பு உரிமை இருக்கிறது. அவர்கள் அங்கே நிலம் வாங்குவார்கள், வீடு வாங்குவார்கள், அதை அவர்கள் பெயரில் பட்டா பண்ண முடியாது. அவர்கள் பல்கலைக்கழகம் வரை படிப்பார்கள், ஆனால் பட்டம் பெற முடியாது. இந்த அகதிகள், அந்த குழந்தைகளுடைய நிலையை நீங்கள் உலக அளவிலே சிந்தித்தால், இருந்தும் ஆக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், சமூகத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், ஜாதியால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், இப்படி பல்வேறு காரணங்களால், சமூகத்தில் இருக்கிற இழிவுகளால் நேரடியாக உடனடியாக பாதிக்கப்படுவது குழந்தைகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் சபையாக. சரி, திருமறை பேசும் குழந்தைகள், அதிலும் பெண் குழந்தைகள் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். நற்செய்தி பகுதி மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரையும், 35 முதல் 47 வரையும் இந்த பகுதி இருக்கிறது. இதை நாம் அவர்கள் இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் ஒரு சிறப்பான அதிகாரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த 5ஆம் அதிகாரத்தில் 3 சிறப்புகள் குறிப்பாக இருக்கிறது. அதில் 2 இன்றைக்கான சிந்தனைக்குரியது. அதில் ஒன்று 12 ஆண்டு உதிரப்போக்குள்ள பெண், பெரும்பாடுள்ள பெண். 2 எவீரனுடைய மகள், இயேசு அவளை உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி. இவை 2ற்கும் முன்னதாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுதான் லேகியோனை அவர் குணப்படுத்துதல். உன் பெயர் என்ன? பல பிசாசுகள் அவனை பிடித்திருந்ததால் அவளுக்கு லேகியோன் என்று பெயர். அவனை அவர் குணப்படுத்துகிறார். இந்த 3 நிகழ்ச்சிகள் தான் இருக்கிறது. இந்த 3 நிகழ்ச்சிகளில் நமக்கு இந்த 2 நிகழ்ச்சிகள் இந்த நாளின் சிந்தனைக்குரியதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த 12 ஆண்டு உதிரப்போக்குள்ள பெண் தன் விசுவாசத்தால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்கிற ஒரு விசுவாச துணிச்சலோடு தொட்டு சுகமானால், அவள் நினைத்தது, அவள் விசுவாசித்தது, அவளுக்கு நடந்தது. ஆனால் இந்த நிகழ்வில் இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டதற்கான காரணம், என்னை தொட்டது ஒரு பெண் என்று சொல்வதற்காகவும், அதுவும் சாதாரண பெண் இல்லை, தீட்டுப்பட்ட பெண். தீட்டுள்ள பெண் தொட்டால் தீட்டுப்பட்டவர் 7 நாள் வெளியே வரக்கூடாது என்பது அவருடைய பண்பாடு. எனவே என் வஸ்திரத்தை அவள் தொடுகிறதற்கு முன் உங்களையெல்லாம் இடித்து கொண்டு உள்ளே வந்திருக்கிறாள். அவள் யார் தெரியுமா?
12 ஆண்டு உதிரப்போக்குள்ள பெண். இப்பொழுது அவள் சுகமானால் நாமெல்லாம் தீட்டானோம். ஒரு குணப்படுத்துகிற நிகழ்ச்சியில் இந்த பண்பாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இருக்கிற சமூக ஒடுக்குதலில் இருந்து ஒரு விடுதலையை உணர்த்துகிற வகையிலே, கூட்டத்தை குணமாக்குகிற வகையிலே இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டு அந்த கூட்டத்திற்கு அதற்கான போதனையை அவர் கொடுக்கிறார். இது விரிவாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. உங்களுடைய சிந்தனைக்கு அதை நான் விட்டு செல்கிறேன். அதில் குறிப்பாக 34வது வசனத்தை நீங்கள் 5:34 நீங்கள் வாசித்தால் அது கூடுதலாக தெரியும். இந்த 2வது பகுதி சிறு பெண், இன்றைய ஞாயிறுக்கான சிந்தனைக்குரிய ஒரு நிகழ்வு. யவீரின் மகள் உயிர் பெற்று எழுதல். தகப்பன் தன் 12 வயது மகளின் சுகத்திற்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுதல். அவர் வர ஆயத்தப்படுகிற பொழுது ஆக்சிடென்டலாக இந்த 12 ஆண்டு உதிரப்போக்குள்ள பெண்ணை சந்திக்கிறதினால் தாமதமாகிறார். ஆனால் அங்கே நடக்கிறது என்னங்கிறது தான் இந்த சிந்தனைக்குரியது. எனவே தகப்பன் வேண்டுகிறார், மற்றவர்கள் வேண்டாம் என்கிறார்கள். அந்த பகுதியை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, என்னை தொட்டது யார் என்ற கேள்விக்கு பதில் அந்த பெண்ணே முன்னதாக வந்து தனக்கு நடந்தது எல்லாவற்றையும் சொன்னாள். எனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று நான் வைத்தியம் பார்த்தேன், என்னால் சுகப்பட முடியவில்லை. எனவே கடைசி மூச்சாக என் ஆண்டவராகிய இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாவேன் என்று வந்தேன், தொட்டேன், சுகமானேன். இப்போ இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டது அவளை காட்டி கொடுக்க அல்ல, மற்றவர்களை குணப்படுத்த. ஆனால் குணமாகாத சூழல்தான் தகப்பன் மகளுக்காக வா என்று அழைக்கிறான். ஆனால் எவருவை சார்ந்த மற்றவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். காரணம், போதகர் தீட்டுப்பட்டு விட்டார். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், உன் மகள் மரித்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்யாதே என்பதுதான் அவர்கள் சொல்லுகிற காரணம். அதை 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, என் குமார்த்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். தகப்பன் வேண்டிக் கொள்கிறான், ஆனால் மற்றவர்கள் அவரை வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். இயேசு உள்ளே நுழைந்து 36வது வசனத்தில் ஜபாலய தலைவன் யவீருவிடம் இயேசு என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவ்வளோதான் சொல்கிறார். இதை எப்பொழுது சொல்லுகிறார் என்பதுதான் நம்முடைய சிந்தனைக்குரியது. இந்த சமூகம் ஒரு குழந்தையின் சுகத்தில், இந்த சமூகம் ஒரு நோயாளியை சுகப்படுத்துகிற விஷயத்தில், இந்த சமூகம் கிறிஸ்துவின் போதனைக்கு எதிராகவே எங்கெல்லாம் நிற்கிறது என்பதுதான். உம்முடைய குமார்த்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர் என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம், தீட்டு பட்டுவிட்டார், அவரை விட்டுவிடும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொல்வது, பயப்படாதே, விசுவாசமாக உள்ளவனாயிரு, உன் மகள் குணமடைவாள் என்பது இயேசு. என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அதை நீ நம்புகிறாயா என்று மட்டும்தான் கேட்கவில்லை, இது மற்றதெல்லாம் அதிலே அடங்கியிருக்கிறது. எனவே அவர் அந்த வீட்டிற்கு சென்று எல்லாரையும் வெளியே நிறுத்திவிட்டு ஒரு 3 சீடர்களை மட்டும் உடன் அழைத்து கொண்டு போய் அந்த பெண்ணை, அந்த 41வது வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. எனவே இந்த தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று பேசுகிற
தலித்துக்கும் இந்த தலித்தாகுமி என்று இயேசு எழுந்திரு என்று சொல்கிறதற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். தலித் இறையியலாளர்களும் ஆம் என்று அதை குறித்திருக்கிறார்கள். எனவே குறிப்பாக இந்த 3 அற்புதங்களிலும் வல்ல செயல்களிலும் சொல்லும் செய்தி 2. அது லேகியோனை பற்றியதாக இருக்கட்டும், 12 ஆண்டு உதிரப்போக்குள்ள பெண்ணாக பற்றி இருக்கட்டும், எவரினுடைய மகளை அவள் மரித்து போனாள் என்று திட்டமாய் அவர்கள் அறிவித்த பிறகு இல்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள் என்று அவளை உயிரோடு எழுப்பின நிகழ்வாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றும் சேர்ந்து நமக்கு சொல்லுகிற 2 செய்தி. ஒன்று, பாதிக்கப்பட்ட மக்களின் இருதய வேதனையை அறிந்தவராக இயேசு இருக்கிறார். தன்னை நெருங்கி வரும் எவரும், நம்பிக்கையோடு தன்னை அணுகும் எவரும் ஒருபோதும் வெட்கப்படாதபடி இரக்கம் பாராட்டுகிறவராக இயேசு இருக்கிறார் என்கிற செய்தியும், பாதிக்கப்பட்டவர்களின் தேடல், உறுதியான நம்பிக்கை அவர்களின் சுக நற்செய்தியை பெற்று தரும் என்கிற நம்பிக்கையில் நாளும் வளர இந்த நிகழ்வுகள் நம்மை அழைக்கிறது. எனவே நாம் பழைய ஏற்பாட்டுக்கு உள்ளே வருகிற பொழுது ஒரு அருமையான திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நமக்கு நாகமானுடைய கதை. இது சண்டே ஸ்கூல் ஸ்டோரி என்று சொல்வார்கள். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்கிற கதைகளில், நிகழ்வுகளில் அதனுடைய வரிசையில் இது ஒன்று வரும். இன்றைக்கு நாம் இந்த நாகமான் சுகமடைய காரணமாக இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி எலிசா. இதில் நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கையை விதைத்தது, அந்த நம்பிக்கையை விதைத்து ஏற்றுக்கொள்கிற அளவில் அவர்களை மாற்றியது, சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு அனுப்பியது ஒரு சிறு பெண், 12 வயதுள்ள சிறு பெண். அவளை குறித்து எவ்வளவு செய்தி இருக்கிறது இங்கே என்று சொன்னால், 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் மட்டும்தான் அந்த சிறு பெண்ணை பற்றி இருக்கிறது. ஆனால் அந்த சிறு பெண் தான் இந்த ஒட்டுமொத்தமான நிகழ்வின் கதாநாயகி. எனவே அதை நாம் மனதில் கொண்டு இந்த நிகழ்வை நாம் சிந்திக்கிற பொழுது, சீரியா தேசத்து படைத்தளபதி நாகமானின் குஷ்டரோகம் இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசி எலிசா மூலம் குணமடைந்த இந்த நிகழ்ச்சி, இஸ்ரவேலரின் கடவுளே கடவுள் என்று சீரியா தேசத்து படைத்தளபதி சான்று பகர அது எப்படி அடிப்படையாக அமைந்தது என்பதுதான் இந்த பெண் குழந்தையின் சிறப்பை குறித்து சிந்திக்கிறதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருமறை பகுதி. எனவே பெண் குழந்தை ஞாயிறு வழிபாட்டில் பெண் குழந்தையின் மூலமாய் நமக்கான நற்செய்தி என்பது இங்கே நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்த பெண் இஸ்ரவேலிய ஒரு சிறு பெண், சீரியா தேசத்தில் அடிமை பெண்ணாக நாகமான் வீட்டில் பணிப்பெண்ணாக பணி செய்தவள். இஸ்ரவேலரின் சிறுமி ஆண்டவரின் தூதராகவே இங்கே செயல்படுகிறார். இஸ் த ஏஞ்சல் ஆஃப் காட் என்று சொல்கிற அளவிலே இந்த பெண் இங்கே செயல்படுகிறாள். நாகமானின் குஷ்டரோகம் நீங்கி நலம் பெறுவதற்கு, இஸ்ரவேலின் கடவுள் புகழ் பரவுவதற்கும் இந்த சிறு பெண் காரணமாக இருக்கிறாள். மிக முக்கிய நற்செய்தியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி, இச்சிறு பெண்ணின் செயல் கடவுள் எங்கும் எப்பொழுதும் எக்காலத்திலும் எளியவர்கள் வழியாக செயல்படுவதை இந்த சிறு பெண் வாயிலாக நாம் அறிகிறோம். கடவுள் எப்பொழுதும் எச்சூழலிலும் எங்கும் எளியவர்கள் மூலமாக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த சிறு பெண்ணின் செயல் மூலம் நமக்கான படிப்பினையாக இருக்கிறது.
இதில் நாம் ரெண்டு பேரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாகமான் யார் என இந்த பகுதி என்ன விளக்குகிறது? அது முதல் வசனத்திலே இருக்கிறது. அவன் சீரியா தேசத்தான், அவன் இஸ்ரவேலரின் கிடையாது. இஸ்ரவேல் கோத்திரத்தானோ வம்சத்தானோ கிடையாது. சீரிய ராஜாவின் படை தளபதி. அது மாத்திரமல்ல, அவன் மகா பராக்கிரமசாலி. ஆனால் அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். அவனை கொண்டு கடவுள் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். சீரியா தேசத்தில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலரின் தேவன் தேவன் என்று நம்புகிறதற்கு நாகமானை கடவுள் கருவியாக பயன்படுத்தினார் என்று நாகமான் யார் என்கிற செய்தி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறு பெண் யார்? பெயர் இல்லை. நாகமானுக்கு பெயர் இருக்கிறது, ஆனால் இந்த சிறு பெண்ணுக்கு பெயர் இல்லை. அப்போ இந்த சிறு பெண் யார்? 2வது வசனத்தில் சீரிய படைகளால் இஸ்ரவேலிலிருந்து அகதியாக அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவர்களின் பிரதிநிதி. இந்த ஒரு பெண்ணை பற்றி இந்த மாதிரி பல பெண் குழந்தைகளை அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை கைதிகளாக சிறைப்பிடித்து வந்து இங்கே அவர்கள் பணிப்பெண்களாக அவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது இந்த சிறு பெண்ணின் பிரதிநிதித்துவம் சொல்லுகிற செய்தியாக இதில் இருக்கிறது. 2வது, சீரிய தேசத்தில் நாகமான் வீட்டில் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை பெண்ணாக இருந்தால், வீட்டு வேலைக்காரியாக சிறு பெண் இருந்தால். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பையனாக, இவர்களுக்கு 12 வயது, ஆனால் எகிப்துக்கு யோசேப்பு போய் சேர்கிற பொழுது அவனுக்கு 15 வயது. அவனும் ஒரு வீட்டில் வேலைக்காரனாக அவன் இருந்தான் என்று நாம் இந்த சிறு பெண்ணை குறித்துள்ள தகவல் நமக்கு தெரிந்தபடி ரொம்ப சிறிய தகவல்களாக இருந்தாலும் இந்த சிறு பெண்ணை குறித்து சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நோக்கம் பெரிய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இச்சிறு பெண்ணின் 3 சிறப்புகள் இஸ்ரவேல் மக்களின் கடவுள் பற்றிய நற்சாட்சி என்று இதை சொல்லுகிறார்கள். அதில் 1, பிறர் மீது அக்கறையும் அன்பும் உடையவள். 2வது, அறிவுடைய சிறு பெண். 3வது, விசுவாச துணிச்சல் உள்ள சிறு பெண். அப்போது பிறர் மீது அக்கறையும் அன்பும் உடையவள். நமக்கு நாகமான் வீட்டில் அடிமையாக இருந்தவள் தன் எஜமானை குறித்து அவள் பாரப்பட்டவளாக, தன் எஜமான் சுகமடைய வேண்டும் என்று நல்ல எண்ணம் கொண்டவளாக, சுகமடைவதற்கு வழி சொன்னவளாக, நாகமானை சுகப்படுத்தியவளாக இந்த பெண் இருக்கிறாள். அவர் பிறர் மீது கொண்டிருந்த அக்கறையும் அன்பும் எவ்வளோ தூரத்துக்கு அது சென்றடைந்தது என்பதை சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் நாம் அதெல்லாம் பெருமையாக பேசக்கூடியது. ஆனால் இவைகளெல்லாம் எந்த இடர்பாட்டில் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தன் சொந்த நாடு, வீடு, பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் விட்டு பிரிக்கப்பட்ட நிலைமையில் தான் வாழும் பணி செய்யும் வீட்டை பற்றிய அக்கறையுடன் இருப்பது பெண்களுக்கே உள்ள சிறப்பான மனநிலை என்று நாம் சொல்லலாம். இது பெண்களுக்கே உரிய ஒரு உயர்வான மனநிலை. அதனால்தான் ஆண்கள் சஸ்டெயின் ஆக முடிகிறது, தங்களை தக்க வைத்து கொள்ள முடிகிறது. இந்த பெண்கள் பிறந்த வீட்டின் நினைப்புகள் இருந்தாலும் புகுந்த வீட்டின் நலன் நன்மைக்காகவே வாழும் உயர்ந்த பண்புள்ளவர்கள். நாம் மறுக்க முடியுமா? இந்த பண்புதான் தன்னை அடிமையாக்கினவருக்கும் அன்பை காட்ட, நன்மை செய்ய காரணமாயிருந்தது என்று நாம் சொல்லலாம். இதையும் தாண்டி ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸில்
இந்த கமெண்ட்ரி எழுதுறவங்க கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற கிராஸ் ரெஃபரன்ஸ் சங்கீதம் 137. பாபிலோனின் ஆறுகளிலே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். சிறையிருப்பில் இருந்த பொழுது, அடிமைகளாக இருந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் சீயோனை நினைத்து அழுகிறார்கள். அங்கே சிறைப்பிடித்தவர்கள் இடத்திலே வந்து, நீங்கள் நல்லா பாடுவீங்களே, உங்கள் கடவுளை பற்றி பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் கூட மறுத்திருக்கிறார்கள். ஆனால் சீரிய தேசத்தில் அடிமையாக இருந்த இந்த சிறு பெண் இஸ்ரவேலரின் தெய்வம், இஸ்ரவேலரின் தீர்க்கதரிசி இவரை சுகப்படுத்துவார் என்று நற்சாட்சி சொல்லுகிறார். இந்த ரெண்டாவது அறிவுடைய சிறு பெண் என்று இவளை குறித்து சொல்கிற பொழுது, இவள் கடவுள் மீதும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் மீதும் அறிவுடையவளாக இருந்தாள். She knows about the God of Israelites, the prophets in Israel. அது our knowledge. அதனால்தான் நமக்கு நம்முடைய குழந்தைகள் ஆலயத்துக்கு வர வேண்டும், நம்முடைய குழந்தைகள் ஞாயிறு பள்ளிக்கு வர வேண்டும், நம்முடைய குழந்தைகள் கூடுகைகளில் பங்கு பெற வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் குடும்ப ஜபங்களிலே திருமறை எடுத்து வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த அறிவு உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? இக்கட்டான நிலைமையில் நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறதற்கு உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும். எனவே ஒரு அறிவுடைய சிறு பெண்ணாக அவருடைய அறிவு கடவுளை பற்றியும் கடவுளுடைய ஊழியக்காரர்களை பற்றியும் குணமாக்குவார்கள், குணமாக முடியும் என்கிறதை குறித்தும் நம்பிக்கையும் அறிவும் நிறைந்த சிறு பெண்ணாக அவள் இருந்தாள். பெண்களின் அறிவு ரொம்ப கூர்மையானது. ஆராய்ந்து அறிந்து தீர்மானிக்க நிதானம் பெண்களுக்கு மட்டுமே உரியது. இது பெண்களுக்கான பெண் குழந்தைகளை பற்றி சிந்திக்கிற பொழுது அவருடைய வளர்ச்சியிலே தான் பெண்கள் வருகிறார்கள். எனவே பெண்கள் அறிவு கூர்மை உள்ளவர்கள், ஆராய்ந்து அறிந்து நிதானமாக தீர்மானம் எடுக்கும், முடிவெடுக்கும் திறன் பெற்றவர்கள் என்று பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த அறிவுடைய சிறு பெண் என ஏன் கூடுதலாக குறிப்பிட காரணம் என்றால், நம்பிக்கைக்குரிய நன்னடத்தையும் எஜமானி அம்மாவுக்கு ஆலோசனை சொல்லும் தைரியமும் அவளுக்கு வந்தது தெய்வ அறிவு, தெய்வ ஞானம், தெய்வத்தை குறித்திருந்த நம்பிக்கை. அதுதான் அவளுக்கு அதை கொடுத்தது. அவர் நலமடைவார் என்ற இறை நம்பிக்கையும் இஸ்ரவேலின் அவரை சுகப்படுத்துவார் என்ற விசுவாசமும் உள்ளதுதான் அவள் அறிவுடைய பெண் என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது எப்படி சாத்தியப்பட்டது? அவள் விசுவாசித்தாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. அவள் விசுவாசித்தாள். 3வது வசனம், என் ஆண்டவன் மை லார்ட் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரே ஆனால் நலமாயிருக்கும். அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். இவர் தான் ராஜா கிட்ட லெட்டர் வாங்கி போயிட்டார். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். இந்த 3வது விசுவாச துணிச்சல் உள்ள பெண். அந்த விசுவாச துணிச்சலில்தான் இதையே அவள் சொல்லுகிறாள். பெண்களுக்கே உரிய இயல்பான துணிச்சல், இந்த நிதானம், சாதுரியம் நிறைந்த ஒன்று என்று துணிந்து நாம் சொல்லலாம். எனவே இந்த 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்த்தா அதை வாசிப்பது உதவியாக இருக்கும். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது, இவர் ராஜாவுக்கு கடிதம் வாங்கிட்டு போகிறார். அங்கே ராஜா நாகமானும் நிதானம் நடக்கிறாரு. அவருக்கு ரெஃபரன்ஸ் ராஜாவாக மாறுறார். அஃப்கோர்ஸ் இதனுடைய டீட்டெயிலுக்கு இப்போ நம்ம போக வேணாம். ஆனால் அங்கே என்ன நடந்தது? இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷன்
அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான், சண்டைக்கு சந்தர்ப்பம் பார்க்குறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று ராஜா சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது, அவர் பாருங்க, இஸ்ரவேலின் சிறு பெண்ணுக்கு அந்த நிதானம் இருந்ததினால்தான் சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசினிடத்திலே போவாரே ஆனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று அவள் உறுதியாய் திட்டமாய் எங்கே இருக்கிறவங்க யார் இவரை சுகப்படுத்துவாங்கன்னு தெளிவாக சொன்னான். ஆனால் நாகமான் ராஜா கிட்ட சொன்னான். அதனால தான் ராஜா வந்து தான் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா இவனை சுகப்படுத்துவதற்கு, இவன் சண்டைக்கு சந்தர்ப்பம் பார்க்குறான் அப்படின்னு அவனுக்கு. எனவே இந்த விசுவாச துணிச்சலை புரிந்து கொள்ள நாம் வந்து 8வது வசனத்தையும் நாம் வாசிக்க வேண்டும். அந்த 8வது வசனம் வந்து 7 அது அப்படின்னா 8. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபொழுது, நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அந்த சிறுமி சொன்ன செய்தி நாகமானுடைய மனைவியிடத்தில் சொன்னது. நாகமானுக்கு சொல்லப்பட்டது, இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி இவரை குணப்படுத்துவார் என்று. ஆனால் இவன் கடிதத்தை ராஜாவினிடத்தில் கொடுத்தான். ராஜா நான் எப்படி குணப்படுத்த முடியும் என்று அவன் சொன்னான். எனவே இந்த பெயரில்லா இந்த சிறு பெண் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்திலே போக வேண்டும் என்று சொன்னதை ஒரு சிறு பெண் சொன்னதனால அவர் சொல்ல அப்படியே லிட்ரலாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அதை ஒரு தகவலாக மட்டும் எடுத்துக்கொண்டு நம்முடைய அறிவு, அதிகாரம், ஆதிக்கம் இவைகளையெல்லாம் அதில் பயன்படுத்துவது சில நேரங்களிலே தவறாக போய் முடியும் என்கிற செய்தி இதன் ஊடே இருக்கிறது. எனவே எலியா இஸ்ரவேலினுடைய தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு வாய்ப்பை ராஜா கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசியே அறிந்து தகவல் அனுப்புகிறார். சீரியாவிலும் இஸ்ரவேலிலும் சொல்லப்படுகிற கடவுளாக, செயல்படுகிற கடவுளாக அந்த சிறுமி சொன்ன கடவுள், எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிற கடவுள், எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற கடவுள், ரெண்டுமே ஒரே கடவுள். அங்கேயும் அவர் செயல்படுகிறார், இங்கேயும் செயல்படுகிறார். இவங்க 2 பேரும் செல்ஃபோனில் பேசிக்கல, இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணிக்கல. ஆனால் கடவுள் ஆதி முதல் இன்று வரை செயல்படுகிறவராக இருக்கிறார். அதனால் தான் கண்களை மூடி ஜெபிப்போம் என்று சொல்கிற பொழுது தூரத்தில் இருக்கிறவர்களோடு நாம் இணைய, நம்முடைய விண்ணப்பம் செயலாக மாற நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் தடையாக இருக்கிறது. அதை உணர வேண்டும். எனவே ஆவியானவரின் செயல்பாடுகள், கடவுளின் திருவுள்ள சித்தமும் எளியவர்களை கொண்டு செயல்படுகிறார். இதனுடைய அத்தாட்சியாக, இதனுடைய சாட்சியாக இந்த பெண் இருக்கிறார். அதாவது 15வது வசனம், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். யார் சொல்கிறது? இஸ்ரவேலரின் தெய்வமே தெய்வமல்லாமல் வேறு தெய்வம் உலகத்தில் இல்லை என்று யார் சொன்னது? சீரியா தேசத்து படை தளபதி. இஸ்ரவேலரின் தெய்வத்தை அறியாத ஒருவன் தன் குஷ்டரோகம் நீங்கி சுகமான பிறகு அவன் எலிசாவின் இடத்தில் சொல்லுகிற சாட்சி, இஸ்ரவேலரின் தெய்வமே தெய்வமல்லாமல் வேறு தெய்வம் உலகத்திலே இல்லை என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் என்பதனால அதற்குள்ளே நான் போகவில்லை. ஆனால் அது சொல்லுகிற செய்தி, நீ உண்மையாக இருந்தால், நீ விசுவாசமாக இருந்தால், பிறர் நலமடைய வேண்டும் என்று நன்மை செய்ய விரும்பினால் கர்த்தர் உன்னை கருவியாக பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ பெரியவங்களாக, அறிவாளிகளாக, படிப்பாளிகளாக, போதகர்களாக, பேராயர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அடிமை பெண்ணாய் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் நீ ஆண்டவரோடு இருந்தால் ஊழியத்தை வல்லமையாய் செய்ய முடியும் என்பதற்கு
நாகமான் கதையில் வருகிற இந்த சிறு பெண் நமக்கு பாடமாக இருக்கிறாள் என்பது இந்த நாளின் செய்தி. எனவே அவ்விதமாகவே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை இருக்கிற பகுதி இன்னொரு சிறு பெண்ணை பற்றி, ஒரு அடிமை சிறு பெண்ணை பற்றி, ஒரு வேலைக்கார சிறு பெண்ணை பற்றி, ஒரு பெயரில்லாத சிறு பெண்ணை பற்றி இருக்கிற ஒரு சிறிய செய்தி. ஆனால் அதில் இருக்கிற பெரிய காரியங்கள் என்ன என்பதுதான், சிறு பெண்ணே எழுந்திரு, நிமிர்ந்து நில். பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை திருச்சபை, இந்த சமூகம், குடும்பம், இந்த ஆண்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனை. அப்படின்னா இயேசுவும் குழந்தைகளும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம். நமக்கு தெரியும், இந்த அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட காரணமாக இருந்தது எது? நீங்கள் எலியா கிட்ட பேசாமல் சின்ன சாமுவேல் கிட்ட கடவுள் பேசுகிறதுக்கு எது காரணமாக இருந்தது? இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் மத்தேயு 18:1-6, 19:13-15 இருக்கிற அதனுடைய சாராம்சத்தை ஒரு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். குழந்தையைப் போல் ஆக வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். நம்ம நாகமான் கதையில் வருகிற சிறு பெண்ணை நம்ம பார்த்தோம். அப்போது அந்த மாதிரி நீ ஆகணும், குழந்தையைப் போல் நீ ஆக வேண்டும். குழந்தையைப் போல் ஆகாவிட்டால், ஆகணும், அது நல்லது. ஆகலைன்னா அது உனக்கு நல்லதே இல்லை. என்னதுங்கிறத அவர் விளக்குறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். டோன்ட் டிஸ்டர்ப் them, டோன்ட் ஸ்டாப் them, encourage them. How to do that? அதை நாம் எப்படி செய்வது? நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்பிக்கிற இருக்கிற இடத்துல நாம் இதெல்லாம் இவங்களுக்கு சொன்னால் புரியாது என்று இருக்கக்கூடாது, கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுக்காவிட்டால், அவர்களை தடை பண்ணினால் நமக்கு அது நஷ்டம். அதை செய்தால் அது நமக்கு புண்ணியம் மட்டுமில்லை, பரம சந்தோஷம் என்று அவர் சொல்லுகிறார். எனவே பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று அதை அவர் இருக்கிறார். இதற்கான பல விஷயங்கள் நாம் ஏற்கனவே ஒரு அருள்களில் பார்த்துருக்கிறோம். எனவே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை இருக்கிற இன்றைக்குரிய பகுதி சொல்லுகிற செய்தியை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஏர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி. தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் புக் ஆஃப் ஏர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி. தொடக்க கால திருச்சபையின், ஆதி கால திருச்சபையின், அப்போஸ்தல திருச்சபையின் நிகழ்வுகளை நமக்கு நினைவுபடுத்தி நமக்கான விசுவாசத்தை பலப்படுத்துவதாக இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. ரொம்ப ஒரு வசனம் வாசித்து ஒரு பிரசங்கம் பண்ணுற நிலைமையில் இல்லாமல் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதற்கு இவைகளெல்லாம் நம்மை அழைக்கிறது என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக அகரிப்ப ராஜா பெரிய ஏரோது ராஜாவின் பேரன். அவனுடைய சகோதரி தான் ஏரோதியா. ஏரோதியா யாருன்னா யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்ட காரணமாக இருந்தவள். அது நீங்கள் மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் கூட அதை பார்க்கலாம். இந்த அகரிப்பா ராஜா சின்ன ஏரோது என்று அறியப்பட்டார். இவர் கிபி 40 கிறிஸ்துவுக்கு பின் 41 44 வரை இந்த பாலஸ்தீனத்தினுடைய பெரும் பகுதியை அவர் ஆட்சி செய்திருக்கிறார். இவர் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ தான் வரும். இவர் தன்னை எதிர்த்த யூத தலைவர்களை திருப்திப்படுத்தவும், இந்த அகரிப்ப ராஜா சின்ன ஏரோது தன்னை எதிர்த்த யூத தலைவர்களை திருப்திப்படுத்தவும், தன் பதவியை தக்க வைத்து கொள்ளவும், ராஜாவாக நீடிக்கவும் யாக்கோபை கொன்னுட்டார். கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினார், யாக்கோபை கொன்றுவிட்டார். இப்போ அவங்கள திருப்திப்படுத்தணும், தன் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று பேதுருவை கொலை செய்வதற்கு அவரை கொண்டு சிறைசாலையில் காலு கை 2ஐயும் விலங்கு போட்டு கட்டி வச்சு, அந்த 2 விலங்கையும் 2 காவலரோடு இணைத்து நள்ளிரவில் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 11வது வசனத்தை நம்ம வாசித்தால் நமக்கு அது புரியும்.
11வது வசனம், 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது, அதாவது நமக்கே சில நேரங்களில் தெளிவு வரணும். அப்படியே ஒரு மயக்க நிலையிலே நம்ம பல நேரங்களில் இருந்துறோம். பத்திரிகை செய்தியோ அல்லது தொலைக்காட்சியில் வருகிற செய்தியோ நம்மை பாதிப்பதே கிடையாது. எவனோ அங்கே வெட்டி செத்துட்டான், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்கிறோம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் தன்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது அப்படின்னா அவர் எது வரைக்கும் மயக்கமாக இருக்கிறாருன்னா, அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு 2 காவலர் மத்தியில் உறங்கி கொண்டிருந்த பொழுது அவர் விலா எலும்பில் தட்டி, பேதுருவே எழுந்திரு, விழித்துக்கொள், எழுந்திரு, வா என் பின்னால் அப்படின்னு இவர்கள் நடந்து போகும்போது அரண்மனை கதவுகள், சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது, வாசல் கதவு திறக்குது, வெளியே கேட்டு திறக்குது. திறந்து வந்து வெளியே விட்டுட்டு தேவதூதன் மறைஞ்சிட்றான். அப்போ தான் அவர் இதெல்லாம் ஏதோ கனவு காண்றது போல இருந்தது. அவர் தான் தெளிவு வந்த பொழுது பேதுருவும் வெட்டப்பட குறிக்கப்பட்டிருந்த நாளுக்கு, இந்த 10வது வசனம் 6லிருந்து வரைங்க 10 வரைக்கிற பகுதியில், பேதுருவும் வெட்டப்பட குறிக்கப்பட்டிருந்த நாளுக்கு முந்தின இரவு கடவுளின் தூதன், இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 2 சங்கிலியால் கட்டப்பட்டு 2 காவலர் இடையில் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவனை தட்டி எழுப்பி அழைத்து கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சி அவன் நினச்சி பார்க்குறான். ஒரு கனவு மாதிரி இருந்தது. இப்போ தான் அவனுக்கு தெளிவு வந்தது. எனவே மார்க்கு என்று மறுபெயர் கொண்ட யோவானின் தாய் மரியாள் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்திருக்கும் அந்த ஒரு வேளை சில. அவன் நடந்து வந்து அந்த வீட்டின் கதவை தட்டுகிறான். இந்த சத்தத்தை கேட்டு அது பேதுரு என அறிந்து கொண்ட சிறு பெண் ரோதை. பெண்கள் ரொம்ப கூர்மையானவர்கள், நிதானமானவர்கள், சரியாக முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் முன்னால் சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த சிறு பெண் ரோதை அது பேதுரு என்று அவள் அறிந்து கொண்டு பேதுரு வந்திருக்கிறார் என சொன்னதை சீடர்கள் நம்பவில்லை. ஆண்கள் பெண்களின் பேச்சை நம்ப மாட்டார்கள். சிறு பெண், அதுவும் பணிப்பெண், இவள் பேச்சை எப்படி அவர்கள் நம்புவார்கள்? எனவே நீங்கள் அந்த 15வது வசனம், அவர்கள் நீ பிதற்றுகிறாய், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு போய் சீடர்கிட்ட சொன்னாவே அதை நம்பாமல் தான் இவங்க பார்த்துட்டு ஆமாம் கல்லறை காலியாக இருக்குதுன்னு போய் சொல்கிறாங்க. நீ பிதற்றுகிறாய். ஆனால் அந்த பெண் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்க மார்க். பைபிளை உட்காந்து வாசித்து ருசிக்கணும். அந்த விசுவாசத்தை நாம் நேசிக்கணும், அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், அதை நாம் பின்பற்றணும். அவ்வளோ விஷயங்கள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். சிறு பெண்ணை அவள் பேச்சை நம்ப மறுப்பது ஆதிக்க சிந்தனை. பெண் அவள் குழந்தை தொழிலாளி. இன் அவர் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் சைல்ட் லேபர். ஆனால் ஒரு குழந்தை தொழிலாளியை நம்ம வீட்டு குழந்தை சொன்னாவே, நம்ம வீட்டு பெண்கள் சொன்னாவே நாம் மதிக்க மாட்டோம். அப்படின்னா ஒரு வேலைக்கார பொண்ணு சொன்னால் நம்ம மதிப்போமா, நம்புவோமா? நம்ப மாட்டோம். இந்த குழந்தைகள் பேச்சை நம்புவது எல்லா காலகட்டத்திலும் கொஞ்சம் கடினமானது. ஆனால் அவர்கள் சில நேரங்களில் அறியாமல் பேசுவார்கள். ஆனால் அநேக நேரங்களில் அவர்கள் மாற்றி பேச மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள். நாம் என்ன சொல்லுவோம், பொறு, உனக்கு தெரியாது, பெரியவங்க சொல்லட்டோம் அப்படின்னு அவங்கள அழைச்சிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு,
குழந்தை சொல்வதை நம்புங்கள். இதான் இந்த பகுதியில் மார்க்கு ஆசிரியர் மூலமாய் பேதுருவின் நிகழ்ச்சியில் பேதுரு காவலரிடத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த இந்த நிகழ்வில் இந்த சிறு பெண் மூலமாய் கடவுள் இன்று நமக்கு சொல்லுகிற செய்தி, குழந்தை சொல்வதை நம்புங்கள், குழந்தையை மதியுங்கள், குழந்தைகளை அவர்கள் செயல்களை நீங்கள் அங்கீகரியுங்கள், அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அவர்களை நீங்கள் தடை பண்ணாதிருங்கள், நீங்கள் அவரை போல் ஆகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ரோதையின் பேச்சை ஏன் சீடர்கள் நம்பவில்லை? பிகாஸ் she was a servant. அவள் ஒரு அடிமை பெண். ஆனால் children may be able to recognize what we elders are unable to recognize and hear the voice that needs to be listened to more than you and me. இதை தான் கடவுள் நமக்கு இந்த நாளிலே இந்த சிறு பெண் மூலமாக நாம் சொல்லுகிறார். நான் தி இந்து பத்திரிகையை, தமிழ் பத்திரிகையை வாசித்து கொண்டிருந்தேன். 5 சிறுமிகளிடம் கூட்டு பாலியல் வன்முறை, புதுச்சேரியில் 6 பேர் கைது. இதுதான் செய்தி. 5 சிறுமிகளிடம் கூட்டு பாலியல் வன்முறை, புதுச்சேரியில் 6 பேர் கைது. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் கிராமத்தை சார்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளிகள் தாய் தகப்பனற்ற திக்கற்ற 5 பெண் குழந்தைகளை அழைத்து சென்று புதுச்சேரியின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாத்து மேய்க்கும் பணிக்கு அவர்களை பணியமர்த்தியிருக்கிறார்கள். 2.5 ஆண்டுகள் இந்த 5 பெண்களும், அவர்கள் 7 வயது முதல் 13 வயது வரை உள்ள பெண்கள், 2.5 ஆண்டுகள் அங்கே அவர்கள் கொத்தடிமைகளாக வாத்து மேய்த்திருக்கிறார்கள். இந்த கொத்தடிமைகளாக 5 சிறுமிகள் இருக்கிறார்கள் என்ற செய்தி அரசுக்கு தெரிந்து அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களை மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது 13 வயது உள்ள ஒரு பெண் குழந்தை கருவுற்றிருந்ததை அவர்கள் தெரிய வந்து மேலும் விசாரித்த பொழுது சிறுமிகளின் கைகளை கட்டி வைத்து போதைப் பொருட்களை வலிக்கட்டாயமாக தந்து இந்த குற்ற சம்பவத்தில் 10 பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதில் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் மீதான வன்முறை, சைல்ட் அப்யூஸ் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேர்ள் சைல்ட் சண்டே, பெண் குழந்தை ஞாயிறிலே பத்திரிக்கையில் வருகிற செய்தி, ஏதோ எங்கே ஆப்பிரிக்காவில் நடந்தது, ஆஸ்திரேலியாவில் நடந்தது, எங்கோ கண்ணுக்கு தெரியாது. இங்கே தமிழ் பெண்களுக்கு, இங்கே கரும்பு வெட்டும் தொழிலாளிகளுடைய குழந்தைகள், கிராமத்து குழந்தைகள், திக்கற்ற குழந்தைகளுக்கு தெய்வம் துணை என்று சொல்கிறார்கள். அது திருச்சபையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். பெண் குழந்தைகள் மீதான வன்முறை தடுக்கப்பட வேண்டும். திருமறை குழந்தைகளை பற்றி அதிகமாக பேசுகிறது என்பதை சிந்தித்த நாம் இந்த திருச்சபையாக இந்த பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சியில், பாதுகாப்பில் நாம் பொறுப்பேற்க வேண்டும். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. கடவுள் நம்மை இதற்காக அழைக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குழந்தைகளுக்கான நேரடி பாதிப்புகள் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். உணவு பற்றாக்குறை, சத்து குறைந்த உணவு, தடுப்பு மருந்து குறித்த விழிப்புணர்வு இன்மை, குழந்தை பருவத்தின் தொற்று நோய்கள், ஜாதிய பாகுபாடினால் ஏற்படும் மனநிலை பாதிப்பு, கல்வி மற்றும் அரசு சலுகையில் ஏற்படும் வேறுபாடுகள், வறுமை, ஏழ்மைகளில் குழந்தைகள் இழக்கும் உரிமைகள், வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு இன்மை, இவைகளெல்லாம் இருக்கிறது. எனவே பெண் குழந்தையின் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும். அஷ்யூரிங் த ஃபியூச்சர் ஃபார் கேர்ள் சைல்ட் என்று தென்னிந்திய திருச்சபை நமக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், வாட் இஸ் அவர் ரோல் கோயிங் டு பி, வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிள் நீட் டு பி, இதில் நம்முடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும்? திருச்சபையின் ஞாயிறு பள்ளியின் கல்வியில் பெண் குழந்தை எதிர்காலத்தை உறுதி செய்தும் நம்பிக்கையை குழந்தைகளிடம் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும்.
அவ்விதமான திருமறை பகுதிகளை அந்த குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்துகிறதற்கு நாம் அள்ளி வழங்க வேண்டும். திருச்சபைகள் குழந்தைகளை நண்பர்களாக மதிக்க வேண்டும். அவசிய நேரங்களில் திருச்சபை இந்த குழந்தைகளுடைய தேவைக்கு பிரச்சனைக்கு உதவிக்கரம் நீட்டுதல் வேண்டும். அது திருச்சபைக்கு உள்ளேயும் செய்ய வேண்டும், திருச்சபையாக நாம் சமூகத்திலும் செய்ய வேண்டும். குழந்தைகளை பிரிந்திருக்கும் பெற்றோர் உறவுகளை ஒன்று சேர்த்தல் ஊழியம் என்கிற எண்ணம் வேண்டும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்முடைய துணையினை உறுதி செய்வது நமக்கான டெடிகேஷன் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். திருச்சபையின் குழந்தைகளுக்கு கடத்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் பாதுகாப்புக்கு அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும், நாமும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று உணர்த்த வேண்டும். தொடர் மற்றும் நிலையான ஊக்கமும் ஆக்கமும் உற்சாகமும் அளித்தல் திருச்சபை திருப்பணி திட்டத்தின் ஒரு பணியாக இருக்க வேண்டும். சிறுவர் தலைமைத்துவத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். சிறுவர் சங்கங்கள் அமைக்க நாம் உதவ வேண்டும். வெளிநாடுகளிலெல்லாம் இந்த இந்தியாவில் கூட பல சமூக நிறுவனங்கள் சில்ட்ரன் பார்லிமெண்ட் என்று நடத்தியிருக்கிறது. நான் 2001 ஆப்பிரிக்கா சென்றிருந்த பொழுது ஒரு சில்ட்ரன் பார்லிமெண்ட் நவம்பர் 1 அவங்க சில்ட்ரன்ஸ் டே, நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டேவாக ஆப்பிரிக்காவில் அனுசரித்தார்கள். அப்பொழுது தான் நான் பார்த்தேன் அந்த தென்னாப்பிரிக்க தேசத்தினுடைய பிரசிடெண்ட், சைல்டு வெல்ஃபேர் மினிஸ்டர், சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர், இந்த ஃபார்மர் பிரசிடெண்ட் நெல்சன் மண்டேலா, இவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. குழந்தைகள் தான் மேடையில் இருக்கிறார்கள், குழந்தைகள் தான் தங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் வெளியே இருந்து கீழே அமர்ந்து கேட்கிறார்கள். நெல்சன் மண்டேலாக்கோ அல்லது அப்பொழுது பிரசிடெண்ட்டாக இருந்தவருக்கோ மேடையில் இடம் கிடையாது. சில்ட்ரன் பார்லிமெண்ட்டை நான் 2001 நவம்பர் 1 தென்னாப்பிரிக்காவில் நடந்த நிகழ்ச்சியை நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். எனவே குழந்தைகளுக்கான பாராளுமன்றத்தை திருச்சபைகள் கூட நடத்த வேண்டும். குழந்தை உரிமையை பாதுகாக்க வேண்டும். பெண் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். இவைகளை உணர்த்துகிற திரு ஞாயிறாக சிறு பெண் ஞாயிறு அமைந்திருப்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் இதில் பங்கு பெறுகிற எல்லாரும் இதை குறித்து கூடுதலாய் சிந்திப்போம். நாம் இணைந்து செயல்பட இந்த அருளுரை நிச்சயமாய் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கும், பலன் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களுக்கு எல்லா நலனையும் ஆசீர்வாதத்தையும் அருள்வாராக. நம்முடைய வேலூர் பேராயத்தினுடைய பேராயர் அவர்களுடைய அறிவிப்புப்படி 22 முதல் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் அரசு குறித்துள்ள SOB அந்த ஒழுங்குகளை பின்பற்றி வழிபாடு நடத்த கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தொடர்ந்து அந்த கட்டுப்பாடுக்குள் நம்முடைய வழிபாடை நடத்த கடவுள் கிருபை செய்வாராக. வியாழன் மாலை 7 மணி முதல் 8:30 வரை ஜூமில் பைபிள் ஸ்டடி. வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 வரை உபவாச ஜெபம் ஆலயத்தில் ஆயர் தலைமையில் நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிறு 22 நாம் பகல் 2 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு கிராம ஊழியத்துக்கு நாம் போகிறோம். இடையில் ஒரு 8 மாதம் தடைப்பட்டு விட்டது. ஆனால்
அங்கே பெனமூர் என்கிற அந்த கிராமத்தில் பக்கத்தில் ஒரு புதிய கிராம திருச்சபையை நாம் அங்கே ஒரு 3 கிறிஸ்தவ குடும்பங்களை கண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு வழிபாடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு திருச்சபை உருவாக்கி கொடுக்கிற பொறுப்புக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியங்களை நீங்கள் தொடர்ந்து தாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு காலை ஆராதனையும் தொடர்ந்து மாலை ஆராதனையும் நடைபெறும். அதில் பங்கேற்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நவம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் நம்முடைய அட்வென்ட் சீசன் தொடங்குகிறது, கிறிஸ்மஸ் காலம் தொடங்குகிறது. எனவே அதற்காக நாம் ஆயத்தப்பட கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. குறிப்பாக வயதில் மூத்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், இவர்கள் தொழுகையில் பங்கு பெற தவிர்க்க கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இல்லங்களிலே உங்களுக்கு திருவிருந்து வேண்டும் என்று கேட்டால் நான் எந்த நேரத்திலும் வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதையும் நான் அறிவித்துக் கொள்கிறேன். கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் கடவுளை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பெண் குழந்தை ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த ஞாயிறு வழிபாட்டிலே இந்த சிறு பெண், திருமறையில் சிறு பெண், இன்றைக்கு சமூகத்திலே பெண் குழந்தைகள் எப்படி பாதிப்புக்குள்ளாகிறார்கள். திருச்சபை அந்த இஸ்ரவேலிய சீரியா தேசத்தில் இருந்த சிறு பெண் கடவுளை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து இருந்த அறிவை நம்முடைய குழந்தைகள் பெற்றிருக்கத்தக்கதாக நாம் சபையாய், குடும்பமாய், சமூகமாய் பொறுப்பேற்க இந்த நாளில் நாங்கள் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, எடுத்து எங்களை பயன்படுத்தும். குறை குற்றங்களை மன்னியும். இந்த காணொளி வழிபாட்டிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நன்மையினால், கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமென். தோத்திரம். God bless you all.